ஒரு தாய் மாமாங்கிறவன் வந்து எப்போவுமே ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் அக்கா பொண்ணு இருக்குது. நான் எங்கே இருந்தாலும் எங்கள் அக்கா பொண்ணுக்கு நம்ம வந்து அப்பா பாப்பா எப்படி இருக்கா, என்ன எப்படின்னா நம்ம குழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பேசும்போது. அது வந்து இந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அந்த எமோஷனை காட்டக்கூடிய இடங்கள் அவர் குறிப்பிட்ட சீன். ஏன்னா அந்த ஃபுல்லாக உள்வாங்கி தாய் மாமன்னா எப்படி பண்ணோம், தாய்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சுருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாய்மாமன் உணர்வுங்கிறது நம்ம யாருமே பெருசாக கதையில் சொல்லலை. இப்போ பாசமலருங்கிற ஒரு படத்தில் வந்து தாய்மாமன் உணர்வு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு உறவை சொன்ன ஒரு கதையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கேரக்டர் நடிக்கும்போது எல்லாரும் இப்போ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்டர் தான் காரணம். என்னன்னா அந்த கதையை உருவாக்குறது அவங்க, அந்த படைப்பாளிகள் தான். நாங்க வந்து ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமா மட்டும் தான் இருக்கோம். எனக்கு இந்த கேரக்டர்ல நீ சொன்ன மாதிரி ஒரு எமோஷன் கிரியேட்டிவான ஒரு கேரக்டரு. ஆக்சுவலா ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரு. இந்த மாதிரி ரோல வந்து குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மள இதையும் பண்ண முடியுங்கிற ஒரு இது நம்ம ஒரு களத்த குடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அது சூப்பர். ரொம்ப சந்தோஷம்.